உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற தமிழ் தாய் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பவர் நடிகர், பட அதிபர், டைரக்டர் டி.எஸ். துரைராஜ் சாதனை. குதிரை பந்தயத்திலும் முத்திரை பதித்தவர். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். நகைச்சுவை நடிகராக புகழ்பெற்ற டி.எஸ். துரைராஜ் பிள்ளை பட அதிபராகவும் டைரக்டராகவும் சாதனை படைத்தார். பந்தய குதிரைகளும் வைத்திருந்தார். சென்னை கிண்டியில் நடந்த மிக முக்கிய குதிரை பந்தயத்தில் அவருடைய குதிரை வெற்றி பெற்றது. டி.எஸ். துரைராஜின் சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை. தந்தை பெயர் ராஜா நாயுடு, தாயார் பெயர் தானலட்சுமி. பட்டுக்கோட்டையில் பள்ளி படிப்பை தொடங்கிய டி.எஸ். துரைராஜ் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன் பின்னர் மதுரை பாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் சேர்ந்தார். தொடர்ந்து கலைவண்ண என்.எஸ். கிருஷ்ணனுடன் பல நாடகங்கள் நடித்தார். அதன் பின்னர் என்.எஸ். கிருஷ்ணனும் டி.எஸ். துரைராஜும் சென்னைக்கு வந்தனர். என்.எஸ். கிருஷ்ணனுடன் இணைந்து திரைப்படங்களில் துரைராஜ் நடிக்கத் தொடங்கினார். கலைவாணரின் பெரும்பாலான படங்களில் டி.எஸ். துரைராஜ் இடம்பெற்றிருக்கிறார். எம்.கே. தியாகராஜ பாதர் சொந்தமாக தயாரித்த திருநீலகண்டர் என்ற மெகாஹிட் திரைப்படத்தில் என்.எஸ். கிருஷ்ணனும் துரைராஜனும் பங்கு கொண்ட லாவணி கச்சேரி மிகவும் புகழ்பெற்றது. டி.எஸ். துரைராஜ் பாடல் ரூபத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் கலைவாணர் என்று சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டு வருவார். கடைசியில் அந்த கணபதிக்கு தொந்தி பெருத்த விதத்தை சபையிலே எடுத்து கூறு என்பார் துரைராஜ். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் கலைவண்ணர் திணறுவார். பாடல் எங்கெங்கோ எடுத்துக்கொண்டு போவார். துரைராஜ் விடமாட்டார். கடைசியில் ஒரு வழியாக கொழுக்கட்டை தின்றதினால் அண்ணே அண்ணே என்று கலைவண்ணரிடம் பதில் சொல்வார். 1940ஆம் ஆண்டில் வெளியான எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த சகுந்தலையில் என்.எஸ். கிருஷ்ணன் டி.எஸ். துரைராஜுடன் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் புகழ் பெற்றதாகும். சகுந்தலை துஷ்வந்தன் கொடுத்த மோதிரம் அவன் கையில் இருந்து நழுவிவிட அந்த மோதிரத்தை ஒரு மீன் விழுங்கிவிடும். என்.எஸ். கிருஷ்ணனும் துரைராஜும் போட்டு தூண்டிலில் அந்த மீன் சிக்கிவிடும். அந்த மீன் யாருக்கு சொந்தம் என்பதில் இருவருக்கும் தகராறு ஏற்படும். மீனில் பங்கு கேட்டால் அடிப்பான் விடும் என்பார் கலைவண்ணர். அடிப்பியோ உங்கள் அப்பன் மவனை சிங்கண்டா என்று மீசையை முறுக்குவார் துரைராஜ். கலைவண்ணர் அவரை உதைப்பார். துரைராஜ் பாதி அழுகையுடன் அடிப்பியோ உங்கள் அப்பன் மவனை சிங்கப்பாண்ட என்பார். கலைவண்ணர் மீண்டும் அடிப்பார். அடிமையில் அடி வாங்கி கடைசியில் பழகமாக அழுது கொண்டே உங்கள் அப்பா மவனை சிங்கண்டா என்று துரைராஜ் கூறுவார். அழதடா மீனை அறுத்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கு ஓம் என்று துரைராஜ் கலைவண்ணர் தேற்றுவார். மீனை அறுக்கும்போது துஷ்வந்தனின் கணையாளி வெளியே விழும். இந்த நகைச்சுவையை இன்று பார்ப்பவர்கள் கூட விவரிக்க சிரிப்பார்கள். அத்துடன் கவுண்டமணி செந்தில் பாணி நகைச்சுவையை அந்த காலத்திலேயே கலைவண்ணரும் துரைராஜும் நடித்து காட்டியிருக்கிறார்களே என்று வியப்படைவார்கள். 1948ஆம் ஆண்டு மரகதம் பிக்சர்ஸ் என்ற பெயரில் சொந்த பட கம்பெனி தொடங்கினார் துரைராஜ். பிழைக்கும் வழி என்ற படத்தை தயாரித்தார். இந்த படத்தில் டி.எஸ். துரைராஜ், பாலையா, டி.எஸ். துரைராஜ், டி.ஆர். லட்சுமி ஆகியோர் நடித்தனர். படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1940ஆம் ஆண்டு கலியுகம் என்ற நகைச்சுவை நாடகத்தை நடத்தி வந்தார். அது மட்டுமில்லாமல் இலங்கை போன்ற அயல் நாடுகளிலும் நாடகத்தை நடத்தி வெற்றி கண்டார். இந்த நாடகத்தின் மூலம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நடிகராக அறிமுகம் செய்தார். அதன் பின்னர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கவிஞராகி கொடி கட்டி பறந்தார். 1954ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரித்த ஓரிரவு, 1953 ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரும்பிப்பார் ஆகிய படங்களில் துரைராஜ் நடித்திருக்கிறார். 1954ஆம் ஆண்டு எம்.ஜி.ஆர். நடித்த மலைக்கல்லன் படத்தில் போலீஸ் ஏட்டாக தோன்றி பிரபாதமாக நடித்திருக்கிறார். 1958ஆம் ஆண்டு யானை பிடித்த பாக்கியசாலி என்ற படத்தை சொந்தமாக தயாரித்து தயாரித்து செய்தார். இதில் சாவித்திரி கதாநாயகி நடித்தார். இந்த படம் பெற்ற புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணு என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. 1960ஆம் ஆண்டு படிக்காத மேதையில் சிவாஜி கணேசனுடன் காமெடி வேடத்தில் நடித்தார். தொடர்ந்து கப்பலியோட தமிழையும் பிடித்திருக்கிறார். 1963ஆம் ஆண்டு 1000 காலத்து பயிர் என்ற படத்தை தயாரித்து டைரக்ட் செய்தார். படத்தில் புதுமுகங்களை நடிக்க வைத்தார். நடிகர் அசோகன் நடித்த இது சத்தியம் என்ற படத்திலும் நடித்திருக்கிறார். நடிகர்களிலேயே பந்தய குதிரைகளை வைத்திருந்தார் டி.எஸ். துரைராஜ். அந்த காலத்திலேயே சொந்தமாக 3 குதிரைகளை வைத்திருந்தார்.
தென்னிந்திய எவ்வளிய நடிகர்களின் அதிக பந்தயங்களை வென்றவர் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார். அவருடைய விட்டன்ஸ் பாஸ்டர் என்ற குதிரை மிகவும் முக்கியமான பந்தயம் ஒன்றில் முதலாக வெற்றி கோப்பை பெற்றது. நடிகர் துரைராஜ் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்று பல படங்களை பெற்றிருக்கிறார். வாழ்க டி.எஸ். துரைராஜின் புகழ். வணக்கம்.